வாரிசாக விளங்கியவர் காமராஜர். ஒத்துழையாமை இயக்கம், அந்நிய துணி எதிர்ப்பு, சட்டமறுப்பு போன்ற இயக்கங்கள் முதலிய போராட்டங்களில் ஈடுபட்டு 9 ஆண்டுகள் சிறை சென்றார். காந்திய வழியில் கடமையாற்றிய காமராஜர் 1954 முதலமைச்சராக அரியணையேற்றி அழகு பார்த்தனர் மக்கள். கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புதினும் கற்கை நன்றே என்ற கூட்டிற்கு இணைக்க காமராஜர் கட்டாய கல்வி, இலவச கல்வி, இலவச மதியம் என பல திட்டங்களை உருவாக்கி ஏழை மக்களுக்கு கல்வி சுடரை ஏற்றி வைத்தார். தமிழகத்தில் 6000 பள்ளிகளை திறந்து வைத்தார். கல்விக்கண் திறந்தவர் என அனைவராலும் அன்போடு அழைக்கப்படுகிறது. ஐயத்துள் வாழ்வாங்கு வாழ்வான் முறையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்ற வள்ளுவரின் வாக்குப்படி வாழ்ந்த ஆட்சி காலம் தமிழகத்தில் காமராஜர் ஆட்சி காலம் தமிழகத்தில் பொற்காலம் என அழைக்கப்பட்டனர். 1963ஆம் ஆண்டு அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவராக பொறுப்பேற்றார் காமராஜர். லால் பகதூர் சாஸ்திரி, இந்திரா காந்தி ஆகியோர் பிரதமராக அரியணையில் தான் ஒரு கிங் மேக்கர் என நிரூபித்தார். 1975ஆம் ஆண்டு தன்னுடைய 72வது வயதில் காலமானார். ஞானத்தில் என்று கூறி ஞானத்தில் பிறப்பது அறிவருவி, கல்லில் எழுவது கலையருவி, சொல்லில் வருவது சுவையருவி, கம்பன் பொழிந்த தமிழருவி, தமிழ் அன்னையும் தமிழ் தொன்மையும் என் பேச்சில் இருக்கும் தன்மையும் உண்மையாக கொண்டு வெற்றியோ தோல்வியோ எது வரியினும் கடமையை செய்வோம். பேச வாய்ப்பெடுத்து பேச விட்டு அமைதி காத்த அத்துணை பேரையும் சிறந்தாழ்ந்து வணங்குவதே நல்ல பழக்கம். அதுவே எனது வழக்கம். தமிழே என்றும் என் முழக்கம். பேசி முடிக்கிறேன். வணக்கம். ஜெய்.